வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, கிச்சன் கவுண்டர் டேபிள் இருக்கும். ஸோ அதில் டாப்பில் என்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ கவுண்டர் டேபிள் அப்படின்னா நம்ம கிச்சன் டேபிள்னு கூட சொல்லுவோம். அந்த டேபிளுக்கு மேலே டாப்பில் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலோட டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பட்ஜெட் ஹவுஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுறோம் அப்படின்னோம்னா, நம்ம என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பென்சிவ் மெட்டீரியல் போகிறதுக்கு பதிலாக ஒரு நார்மல் லோ பட்ஜெட் மெட்டீரியலாக சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஓடக்கல், அதாவது அந்த ஸ்லாப்ல இன்டர்மீடியட் சப்போர்ட் கொடுத்து ஓடக்கல் பதிச்சிருவாங்க. இல்லைன்னா ப்ரீகாஸ்ட் ஸ்லாப் இருந்ததுன்னா அதை பதிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. அடுத்தது என்ன போவாங்க, நேச்சுரல் ஸ்டோனுக்கு போவாங்க. ஸோ நேச்சுரல் ஸ்டோன் அப்படின்னாவே நமக்கு என்ன வந்துடும், கிரானைட்டு, மார்பிள் இதெல்லாம் வந்துடும். ஸோ கிரானைட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ கிரானைட் வந்து சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அதனுடைய அப்பியரன்ஸ், அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஆஸ்தட்டிக் அப்பியரன்ஸுக்காக அந்த கிரானைட் சூஸ் பண்ணுவாங்க. அதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அதில் போரஸ் அதிகமாகவும் இருக்காது, ஹார்ட் ராக்கு அப்படின்னு சொல்லலாம் கிரானைட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ மற்ற ராக்கோட கம்பேர் பண்ணும்போது கிரானைட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ராக்கை சூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து மார்பிள். ஸோ மார்பிளும் நல்லாயிருக்கும். பட் அதில் இருக்கிற ட்ராபேக் வந்து போரஸ் அதிகமாக இருக்கும். அதாவது ஸ்டெயின் ரெசிஸ்டன்ட் அதிகமாக பண்ணாது. கிரானைட் ஸ்டெயின் ரெசிஸ்டன்ட் அதிகமாக பண்ணும். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு பண்ணாது. ஆனால் மார்பிள் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும், ஃபயர் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஆனால் ஸ்டெயின் ரெசிஸ்டன்ட் பண்ணாதங்காட்டி அது ஒரு ட்ராபேக்கு. அதுவும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கும். கிரானைட் கூட கம்பேர் பண்ணும்போது வெயிட்டில் வந்து நமக்கு லைட்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக நமக்கு வந்து கிராக் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து மார்பிள் நிறைய பக்கம் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுவாங்க. கிரானைட் தான் எல்லா பக்கமும் யூஸ் பண்ணுற ஒரு நேச்சுரல் ஸ்டோனு டேபிள் டாப்புக்காக. ஸோ அடுத்தது 5வது டைப் என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து இன்ஜினியர்டு ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஜினியர் ஸ்டோன் சொல்லுவாங்க. என்னென்னா அது இன்னொரு நேம் வந்து குவாட்ஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவாட்ஸ் வந்து நமக்கு நேச்சுரல் மெட்டீரியல் தான், நமக்கு சாயிலே இருக்கிறது தான் குவாட்ஸு. ஸோ அந்த குவாட்ஸை எடுத்து 95% குவாட்ஸ் எடுத்து அது கூட எபாக்சி ரெசினை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரீகாஸ்ட்டாக ஒரு ஸ்லாப் மாதிரி ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபாரின்லாம் மேக்ஸிமம் டேபிள் டாப்பில் குவாட்ஸ் ஸ்டோனுக்கு போயிடுவாங்க, இன்ஜினியர் ஸ்டோனுன்னு. ஸோ அது நிறைய ரேஞ்சஸ் ஆஃப் கலர்லேயும் நமக்கு வர்றது. ஸோ கிரானைட் அதே மாதிரி நிறைய ரேஞ்ச் ஆஃப் கலரில் வரும், மேக்ஸிமம் டார்க் கலரில் வரும். மார்பிள் நமக்கு வெரைட்டி ஆஃப் கலரில் இருக்குது. நமக்கு கிச்சனுடைய ஃப்ளோரிங்கு மேலே இருக்கிற டைல்ஸை டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணிக்கோம், அதுக்கு மேட்சிங்காக நம்ம என்ன பண்ணிக்கோம், டேபிள் டாப்பை சூஸ் பண்ணிக்கோம். ஸோ மேக்ஸிமம் எல்லா பக்கமும் கிரானைட் தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து நம்ம கிரானைட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி டேபிள் டாப்பில் அதை இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த டேபிள் டாப்பை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ மெஷர் பண்ணுறது வந்து நாம் என்ன பண்ணிக்குவாங்க, ஸோ டேப்பை வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அந்த டைல்ஸ் லேயர் வந்து ஸோ கிரானைட்டை போய் கட் பண்ண போவார். ஸோ அதையும் அப்படியும் பண்ணுவாங்க. இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் மாடுலர் கிச்சன், ரொம்ப அதுக்கு எக்ஸ்பென்சிவாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பில்டிங்கில் அப்படிங்கும்போது, ஸோ அந்த டேபிள் டாப்பை வந்து என்ன பண்ணிக்குவாங்க, ஒரு ப்ளைவுட்டை வச்சு கரெக்டாக கட் பண்ணிக்குவாங்க. ஸோ ப்ளைவுட்டை வச்சு ஃபுல்லாக அந்த டேபிள் டாப்பையே ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி அந்த ப்ளைவுட்டை கொண்டு போய் அந்த கல் மேலே வச்சு நீட்டாக கட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், அந்த ப்ளைவுட்டோடைய என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் அந்த கல்லை கட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ அடுத்து வந்து நம்ம நார்மலாக டேப்பு வச்சு கொண்டு போய் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் டேப் வச்சும் கொண்டு போய் கட் பண்ணியிருக்கோம். ஸோ கட் பண்ணி தூக்கும்போது இந்த கிரானைட்டை தூக்குறது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஒரு 6 ஃபீட் லென்த்து இல்லை 5 ஃபீட் லென்த் இருக்கிறது அப்படின்னா அந்த ஸ்லாபு, இந்த கிரானைட் ஸ்லாப். ஸோ அது வந்து நம்ம தூக்குறது கொஞ்சம் எப்படி தூக்கணும் அப்படின்னா, ஹரிசாண்டலாக இல்லாமல் வெர்டிக்கலாக கல்லை வச்சு தான் நம்ம தூக்கணும். ஹரிசாண்டலாக தூக்கும்போது லென்த் வைஸ் இருக்கிறனாங்காட்டி நமக்கு என்ன ஆகும், லோடு எச்சாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நடுவில் வந்து கல் வந்து கிராக் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல் உடஞ்சதுன்னா அவ்வளோதான். ஸோ அதனால் கிராக் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது வெர்டிக்கலாக வச்சு தான் எல்லா பக்கமும் தூக்குவாங்க. ஸோ வெர்டிக்கலாக தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லாப் மேலே என்ன பண்ணிடுவாங்கன்னா, சிமெண்ட் மார்ட்டர், அதாவது கலவை வந்து நம்ம 1:3 ரேஷியோவில் என்ன பண்ணிடுவாங்க, மேலே ஃபுல்லாக ட்ரை கலவை வந்து நல்லா போட்டு விட்ருவாங்க. வாட்டர் அந்த கண்டென்ட் ரொம்ப மினிமமாக போட்டு நல்லா ட்ரை கலவையை போட்டுவிட்டு ரிங் போட்டு விட்ருவாங்க, நல்லா கீறி விட்ருவாங்க. ஸோ கீறி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சிமெண்ட் பால். ஸோ சிமெண்ட் பாலை ஊற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரை கலவை மேலே இந்த கல்லை வச்சு பார்ப்பாங்க. ஸோ வச்சு கரெக்டாக எல்லா பக்கம் உட்காருது, எங்கேயும் கேப் இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவாங்க. அதை என்ஷூர் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, இதை லைட்டாக லிஃப்ட் பண்ணி ஸோ அதுக்கு மேலே வந்து சிமெண்ட் பாலை ஃபுல்லாக ஊற்றுவாங்க. ஸோ சிமெண்ட் பால் வந்து இதுக்காக ஒரு பைண்டிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த கல்லுக்கும் அந்த ஸ்லாபுக்குமே. ஸோ அந்த சிமெண்ட் பாலை நல்லாவே ஊற்றி விடுவாங்க. ஸோ ஊற்றி விட்டதுக்கப்புறம் கல்லை மேலே ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன சுற்றிலுடைய கீழே இருக்கிற எண்டை வச்சு எல்லா பக்கமும் குத்தி விடுவாங்க. ஏன்னா எங்கேயுமே வந்து நமக்கு எப்படி இருக்கக்கூடாது, கேப்பு வாய்டு இருக்கவே கூடாது. அந்த வாய்டு இருந்தாவே நமக்கு தெரியும். இப்போ சில பக்கம் டைல்ஸ் வந்து சரியாக லே பண்ணல அப்படின்னோம்னா அங்கே நடந்து போனோம்னா அங்கே சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்ற பக்கம் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ அங்கே வந்து கரெக்டாக செட்டில் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இதை கன்சல்டேட் பண்ணுவாங்க. நல்லா மேலே குத்தி விடுவாங்க. குத்தி விடும்போது நமக்கு என்னாகும்,
நல்லா உட்காரும். அதுவும் இல்லாமல் அப்புறம் வாட்டம் கொடுப்பாங்க. லெவலிங் வந்து பார்த்தோம்னா இப்போ கிச்சன் வந்து எங்கே வந்து அடுப்பு வைக்கிறாங்களோ அந்த இடம் கொஞ்சம் மேடாகவும், சிங்க் இருக்கிற இடம் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். அது பெரிய ஸ்லோப்பெல்லாம் இருக்காது, சின்ன கிராஜுவல் வாட்டர் இங்கே ஊற்றுனா டேரெக்டாக சிங்க்குக்கே போகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வாட்டம் வந்து வச்சுடுவாங்க. ஸோ வச்சு அதுக்கப்புறம் மேலே வந்து டைல்ஸ் லேயிங் தான். ஸோ இவ்வளோ தான் இதனுடைய ப்ராசஸ்ஸு. ஸோ இது வந்து மேலே ஸ்லாப் வச்சதுக்கப்புறம் சைடில் வந்து கட்டிங்கும் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் தான் பண்ணுவாங்க. அந்த கட்டிங் போட்டு மேலே நோசிங் பண்ணுவாங்க. அப்புறம் சிங்க்குக்கான அளவை வந்து கட் பண்ணிடுவாங்க. ஏன் இங்கே வச்சு கட் பண்ணுறாங்க, வெளியவே கட் பண்ணிட்டு வரலாம்னா வெளியவே கட் பண்ணிட்டு வரலாம். பட் அதில் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஸ்லாபுக்கோட நடுவில் ஒரு பெரிய சிங்க்குக்கான ஹோல் இருக்குது அப்படின்னம்னா அந்த சிங்க்குக்கு சைடில் வந்து சின்ன சின்ன கேப் தான் இருக்கும். சின்ன கேப் 2 கேப் தான் இருக்கும். அதை நம்ம லிஃப்ட் பண்ணும்போதோ இல்லை எங்கேயாவது லைட்டாக படும்போது நமக்கு என்ன இருக்குது, உடையறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இங்கே வச்சும் கட் பண்ணுவாங்க. ஸோ அதில் மேன் பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னம்னா என்ன பண்ணிக்கலாம், கேர்ஃபுல்லாக கொண்டு வருவாங்கன்னா அங்கேயே கட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து டைல்ஸ் லேயிங் பார்த்து பார்ப்போம். தேங்க்யூ.